வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு காரசாரமான மீன் குழம்பு பார்க்கலாம். நான் உங்க செல்வி. மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய மீன் குழம்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம செய்ய போற மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்கம்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போறோமா. இந்த மசாலா தான் முக்கியமானது. இந்த மசாலா தான் வந்து மீன் குழம்புக்கே டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். பாருங்கம்மா, பேன் வந்து லைட்டா சூடானதும் ஒரு 9 பீஸ் வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்குங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு இதை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது நல்லா வதக்கிடுங்க. பூண்டு சின்ன வெங்காயத்தோட வாசனை போகணும், பச்சை வாசனை. பாருங்கம்மா, வெங்காயமும் பூண்டும் லைட்டா கலர் மாறி பாருங்க. அதே போல வதக்கும் போது எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நீங்க வந்து அப்படியே கடாயில வதக்கிக்குங்க. நான் வந்து அரை முடி தேங்காய் எடுத்து திருகி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். தேங்காயோட கலர் நல்லா மாறணும். அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்குங்க. தேங்காய் கருக கூடாது. பாருங்க, இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை கழுவிட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். நமக்கு வந்து நல்ல கலர் மாதிரி தேங்காய் வாசனை நல்லா வரும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அடுப்பு தீ வந்து சுத்தமாக குறைச்சிடுங்க. ஏன்னா எண்ணெய் இல்லாதனால மசாலா சேர்த்தா நீங்கள் அதிகமாக அடுப்பு தீ வச்சிங்கன்னா நெடி ஏறும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா சூடாகணும். அது ஒரு நல்லா வறுத்துருங்க. லைட்டா மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும். கலர் பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. மீன் குழம்பு வந்து இதை போல மசாலா அரைச்சி வச்சு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, நல்லா ஆறிச்சு மசாலா. இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இதை போல ஃபர்ஸ்ட் அரைச்சிடுங்க. ஏன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிடும். மிளகு வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க, ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா நைஸா அரைச்சிடணும். பாருங்கம்மா, இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. நம்ம வந்து மசாலா அந்த மாதிரி தேங்காய்லாம் வறுத்துட்டு அரைச்சோமா, நம்ம வந்து மீன் குழம்புல தேங்காய் சேர்க்கறதே தெரியாது. கடாய் சூடானதும் இந்த மீன் குழம்பு வந்து நான் நல்லெண்ணெயில தான் செய்ய போறேன். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பாருங்க, எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெந்தயம் வந்து நல்லா செவந்திருக்கு. பாருங்க, நான் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா இஞ்சி சீவல், ஒரு 10 பீஸ் பூண்டு எடுத்து சீவல் போட்டு வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீட்டு வகையில கட் பண்ணிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை. இப்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா சுருண்டு இருக்கு பாருங்க. அதே போல இந்த மீன் குழம்புக்கு முடிஞ்ச வரலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி பொடியை நறுக்கிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா தக்காளி குழஞ்சிடணும். அது ஒரு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மசிய வதக்கிடுங்க. நல்லா குழையாயிடுச்சு பாருங்க தக்காளி. இத போலதான் இருக்கணும். இப்ப அடுப்பு தீ வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிடுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து இதை சேர்த்துடலாம். பாருங்க, மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நமக்கு வைக்கும் போது நல்லா கிரேவியா வருது. பாருங்க, நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு பதில் புளி தண்ணி ஊற்றிடுங்க. பாருங்க, இந்த தண்ணி புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம்.
பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. பாருங்க புளி கரைச்சலோட 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து 1/2 கப்பு தண்ணி. இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப அதிகமா தண்ணியா சேர்க்காதீங்க. இந்த டைம்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி பொடியை நறுக்குனது. இப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். மீடியமான தீயில நல்லா கொதிக்கட்டும். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்க குழம்பு வந்து நல்லா கிரேவியா இருக்கு பாருங்க. நல்லா ஓரளவுக்கு திக்கா இருக்கு பாருங்க. எண்ணெய் தனியா குழம்பு தனியா இருக்கு பாருங்க. இதை போலதான் கொதிக்கணும். அப்பதான் வந்து மீன் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைம்ல நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 கிலோ வஞ்சர மீன் எடுத்துருக்கேன். இந்த வஞ்சர மீன்ல வந்து நான் 2-3 பீஸ் கூட வால் தலைலாம் சேர்த்து நான் குழம்பு வைக்கிறேன். இது போல வால்லாம் சேர்த்து வச்சோமா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கம்மா இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துடலாம். பாருங்கம்மா மீன் சேர்த்துட்டு இப்படி நல்லா குழம்புல இப்படி கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கம்மா 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்க மீன் வந்து நல்லா வெந்திருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கூடவே பொடிய நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சமா. அவ்வளவுதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு ரெடி.